நாம் அனைவரும் கத்தோலிக்க திருச்சபையிலே இன்று கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபின் 50ஆம் நாள் தூய ஆவியானவர் அன்னை மரியாள் மீதும் அப்போஸ்தலர் மீதும் இறங்கி வந்ததை நினைவு கூறுகின்றோம். பெந்தெகோஸ்தே பெரு விழாவாக இன்று நாம் நம்முடைய இல்லங்களிலே குடும்பமாக சேர்ந்து அன்று அன்னை மரியாள் தலைமையிலே அப்போஸ்தலர் கூறினது போல எல்லோரும் இணைந்து இயேசுவோடு சேர்ந்து அன்னை மரியாள் பரிந்துரையோடு தூய ஆவியானவருடைய அபிஷேகத்தை அபரிதமாக பெற்றுக்கொள்ள இந்த திருப்பணியிலே உங்களுக்காக வேண்டி ஒப்புக் கொடுக்கின்றேன். நாம் அனைவரும் அறிவது போல அன்புக்குரியவர்களே, உலகமே இன்று கொரோனா என்று கூறக்கூடிய ஒரு தொற்று கிருமி மூலமாக பல நிலைகளில் செயலற்று இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த உலக வாழ்வுக்கு தடையாக இருக்கக்கூடிய கொரோனாவை அழித்து விட வேண்டும் என்று நாம் அனைவரும் எதிர்பார்க்கின்றோம், அதற்காக ஜெபிக்கின்றோம். என்னுடைய பார்வையிலே நிலை வாழ்வுக்கு தடையாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவுடைய மனநிலைக்கு எதிரான சில தொற்று கிருமிகள் உள்ளதை நாம் அறிவோம். உதாரணமாக, மன்னிக்க முடியாத மனம், பகிர்ந்து வாழாத தன்மை, பிறகு மதித்து ஏற்றுக்கொள்ளக்கூடாத குணம், ஒற்றுமையை வளர்ப்பதற்கு பதிலாக பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்கள், இவையெல்லாம் ஒரு வகையிலே விரட்டி அடிக்கப்பட வேண்டிய கிருமிகள். இறை ஆட்சிக்கு அது நுழைவதற்கு தடை செய்யக்கூடிய கிருமிகளாக நான் பார்க்கின்றேன். ஆவின் திருப்பணியை நாம் அனைவரும் இணைந்து அனைத்து உலக மக்களுக்காக, உலக தலைவர்களுக்காக, திருச்சபை தலைவர்களுக்காக, நம் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுவோம். தூய ஆவியாரே, எங்களே உங்களுடைய வழி நடத்தும். உங்களுடைய வழி அன்பின் வழி, உண்மையின் வழி, மனித நேயத்தின் வழி. இந்த வழியை நடந்து நாங்கள் இவ்வுலகத்தில் மட்டும் மகிழ்ந்திராதபடி நித்திய வாழ்வு மகிழ்ந்திருக்கக்கூடிய வரத்தை எங்களுக்கு பொழிந்தரும் என மன்றாடி திருப்பணி ஒப்புக் கொடுக்க ஒரு அன்போடு அழைக்கின்றேன். இந்த திருப்பணி கடவுளுக்கு பிரியமுள்ளதாக இருக்க, தூய மரபை கொண்டாட நாம் தகுதி பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கல்யாண புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்.
பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளால் எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துறை துறாவையை புனிதப்படுத்துகின்றேன். உலகின் எத்திக்கிலும் தூய ஆவியார் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீர் செய்தது போல இக்காலத்திலும் தூய ஆவியாரின் அருளால் நம்பிக்கையார் இதயங்களே நிரப்புவீராக. உம்மோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 1 முதல் 11 உடைய. பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளில் இருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறிருக்க நம்முடைய தாய் மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும், மேதியரும், எலாமியரும், மெசொப்பொத்தாமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சீரே நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும், யூதம் தழுவியோரும், கிரேக்கரும், அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றைய திருப்பாடல் 104 பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை
மிக்கவர். ஆண்டவரே, உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை! பூவுலகம் படைப்புகளால் நிறைந்துள்ளது. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டார். அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன. மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரின் மாட்சி என்றென்றும் நிலைத்திருப்பதாக. அவர்தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாயிருப்பதாக. நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். இரண்டாம் வாசகம். நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாயிருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 3 முதல் 7 மற்றும் 12 முதல் 13 முடிய. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருள் கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியை பானமாகவும் பெற்றோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தூயதாவியே எழுந்தருள்வீர், வானின்றும் அது பேரொலியில் அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் குன்றாய் வந்தருள்வீர், தந்தொடை வள்ளலே வந்தருள்வீர்.
யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 19 முதல் 23 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விழாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, எல்லாம் வல்ல அன்பு தந்தையாய் இறைவன் கடந்த நாட்களில் சிறப்பாக நமக்கு தம்முடைய திருவுளத்தை வெளிப்படுத்தி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தந்து நம் துன்பத்திலும் மகிழ்ந்திருக்கக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை அவர் தந்துள்ளார். தனித்திருந்து இறைவனை நோக்கி ஜெபிக்கவும், குடும்ப உறவுகளை புதுப்பிக்கவும் வளர்க்கவும், பிள்ளைகளோடு நாம் பல கருத்துக்களை, குடும்ப பொறுப்புகளை பற்றி கலந்து பேசவும் வாய்ப்பளித்துள்ளார். ஆகவே இறைவனுடைய திட்டத்திலே அனைத்தும் நம்முடைய நன்மைக்காகவே இருப்பதை உணர்ந்து எல்லாம் வல்ல கடவுளுக்கு நன்றி கூற நாம் முன்வர வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, திருத்தூது பணி முதல் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கின்றோம். திருத்தூதர் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரரோடும் அவருடைய தாய் மரியாளோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். மேலும் 2ஆம் அதிகாரத்தில் 2 முதல் 4 வசனங்கள் வரை பார்க்கக்கூடிய கருத்து, அச்சமயத்தில் திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர் என்று நாம் வாசிக்கின்றோம். தொடக்க நூலிலே முதல் அதிகாரம் 2வது வசனத்தில் நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைதாடிக் கொண்டிருந்தது என வாசிக்கின்றோம். யோவான் எழுதிய நற்செய்தியில் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பார்ப்பது போல கடவுளின் ஆவி காற்று பற்றி அவர் சொல்கின்றார். வீசும், ஆனால் எங்கிருந்து வரும் எங்கு செல்லும் என்று தெரியாது என்று சொல்லி கடவுளுடைய ஆவியை பற்றி கூறுகின்ற பொழுது, தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்கின்றார். மேலும் இயேசு நிகதேவிடம் இறை ஆட்சிக்கு உட்பட தண்ணீராலும் தூய ஆவியாராலும்
பிறக்க வேண்டும் என்று கூறுவதை நாம் அறிவோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இறைவனின் ஆவியாக உலகம் உண்டாக்கப்பட்டது போலும் பட்ட பொழுது ஆவியார் அசைவாடுகிறது போல அதே ஆவியார் வழியாகத்தான் திருச்சபையும் ஆட்கொள்ளப்பட்டது என்ற உண்மையை இன்றைய இரண்டாவது வாசகத்தில் முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசு சொன்ன வார்த்தைகள் நிக்கதேமிடம் ஒரு இறையாட்சி நுழைவதற்கு தண்ணீரினாலும் ஆவியாலும் புது பிறப்பு அடைய வேண்டும் என்று. ஆகவே நாம் அனைவரும் இறை ஆட்சியில் உறுப்பினராவதற்கு, இறை அரசை உரிமையாக்கிக் கொள்வதற்கு நமக்கு தூய ஆவியாரின் பொழிவு தேவைப்படுகிறது. ஆவியாரின் வல்லமையால் உடல் இருப்பால் வழிநடத்துவதனால் நாம் அனைவரும் இறை ஆட்சியின் மக்களாக கட்டி எழுப்பப்படுகின்றோம். நாம் அனைவரும் அறிவது போல திருமுழுக்கு, உறுதி பூசல், அருள் அடையாளங்கள் வழியாக தூய ஆவியால் நாம் நிரப்ப பெற்றுள்ளோம். எனவே நாம் அனைவரும் இறைவனை போற்றி புகழவும், இறை ஆட்சியை பரவ செய்யவும் கடமை கொண்டுள்ளோம். இந்த கருத்தினை வத்திக்கான் சங்க 7 திருச்சபை நற்செய்தி பணி என்ற ஏட்டிலே எண் 11 விதமாக கூறுகிறது. உண்மையிலேயே வாழ்வின் மாதிரியாலும் வார்த்தையின் சான்றாலும் எல்லா கிறிஸ்தவர்களும் அவர்கள் எங்கு வாழ்ந்திடும் சரி, திருமுழுக்கினால் தாங்கள் அணிந்து கொண்ட புதிய மனிதனுக்குரிய இயல்பையும் உறுதி பூசுதல் மூலம் தமக்கு திடமளித்த தூய ஆவின் வல்லமையும் வெளிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறார்கள். இதனால் அவர்களுடைய நற்செயலை கண்டு பிற மக்களும் தந்தையை போற்றி புகழ்வதோடு மனித வாழ்வின் உண்மை பொருளையும் மனிதரையும் ஒன்றிணைக்கும் பிணைப்பையும் இன்னும் ஆழமாக உணர்ந்து கொள்வார்கள் என்கின்றது. ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் திருமுழுக்கு யோவான் கூறிய கருத்தினை ஒப்பிட்டும் பார்க்கலாம். லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். தம்முடைய சீடர்கள் 2 இயேசுவிடம் அனுப்பி இறை ஆட்சியை அமைப்பதற்கு வர இருப்பவர் நீராமோ என்று கேட்க சொல்கின்றார். அப்படி கேட்ட பொழுது இயேசு சொன்ன பதிலை நாம் நன்கு அறிவோம். லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 21 23 வசனங்கள் வரை நான் வாசிக்கின்றேன். அந்நேரத்தில் பிடிகளையும் நோய்களையும் கொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த பலரை இயேசு குணமாக்கினார். பார்வையற்ற பலருக்கு பார்வை அருளினார். அவர் மறுமொழியாக, நீங்கள் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிரோடு எழுப்பப்படுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது. ஆக இவ்விதமாக
இயேசு இறை ஆட்சி என்று சொல்கின்ற பொழுது அங்கு நன்மைகள் நிறைந்திடும், மக்கள் விசுவாசத்திலும் அன்பிலும் திளைப்பார்கள், ஒருவருக்கு ஒருவர் அக்கறை குணம் உடையவர்களாக வாழ்ந்து இயன்ற நன்மைகளை செய்வார்கள். ஆகவே இறை ஆட்சியை நிலைநாட்ட வந்த இயேசுவும் தன் வாழ்நாள் முழுவதும் சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்தார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆக அன்புக்குரியவர்களே, தூய ஆவின் அபிஷேகத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இயேசுவை போன்று எவ்விதமாக இறை அரசை கட்டி எழுப்பப் போகின்றோம். இந்த உலக வாழ்க்கையிலேயே நாம் அந்த இறை ஆட்சியை ஆரம்பிக்க வேண்டும். அது நிறைவு பெறுவது நம்முடைய வாழ்வு உலகத்தில் முடிந்த பிற்பாடுதான். அதை நாம் நன்கு அறிவோம். ஆகவே வாழக்கூடிய இந்த வாழ்நாட்களில் இறை ஆட்சியை அமைப்பதற்கு, இறை ஆட்சிக்குள் நுழைவதற்கு 3 முக்கியமான காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். கிறிஸ்துவனுடைய வாழ்விலும் நாம் அதை பார்க்கின்றோம், அன்னை மரியாளுடைய புனிதருடைய வாழ்க்கையிலும் நாம் அதை பார்க்கின்றோம். முதலாவதாக நாம் அனைவரும் அருளடையாளர்களால் ஆவியானவரை பெற்றுள்ளோம் என்று உணர வேண்டும். அவர் நம்மோடு இருப்பது மட்டுமல்ல, நம்மில் நமக்குள் இருக்கின்றார். விதமாக மீன் தண்ணீருக்குள் இருப்பது போல ஒரு கருவானது தாயின் உதரத்திலே இருப்பது போல. This is the womb of his or her mother. எம்மாவுஸ் சீடர்களோடு இயேசு சென்றார். அவர்களோடு ஆவியானவர் நம்மோடு இருப்பது மட்டுமல்ல, நம்மோடு இருக்கின்றார். சொல்லலாம், the Holy Spirit lives us. நாம் ஆவியினால் ஈர்க்கப்படுகிறோம், அவர் நம்மை வாழ்கின்றார் என்று கூட நாம் சொல்லலாம். ஆகவே இந்த ஒரு கருத்தினை நாம் நன்கு உணர வேண்டும். ஏதோ அவர் 3வது நபராக பார்க்காமல் இயேசு சொன்னார், நீங்கள் என்னை அன்பு செய்கின்ற பொழுது தந்தையும் நானும் உங்களுள் இருக்கின்றோம் என்று. இந்த கருத்தினை நாம் இந்த பெருநாளிலே உணர்வதற்கு முயற்சி எடுப்போம். 2வதாக, இந்த உண்மையை நாம் உணர்ந்தோம் என்றால், அனுபவித்தோம் என்றால், தொடர்ந்து நாம் அந்த நிலையில் இருப்பதற்கு ஜெபிக்க வேண்டும். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்விதமாக மூச்சு விட்டால்தான் வாழ்கின்றோமோ, அதுபோல் ஆவிக்குள் வாழ்வதற்கு நமக்கு ஜெபம் அடிப்படையாக இருப்பதை நாம் திருத்துதர் பணியிலே நாம் வாசிக்கின்றோம். குறிப்பாக இயேசு லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரம் 9 முதல் உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கலாம். அவர் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற கருத்திலே அவர் சொல்கின்ற கருத்துக்களை நாம் அறிவோம். குறிப்பாக அவர் என்ன சொல்கின்றார்? லூக்கா 7:21. லூக்கா 11:9வது திருவசனத்திலிருந்து, மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று கூறி, எவ்விதமாக மீனை கேட்டால் தந்தை மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா, முட்டை கேட்டால் தேடி கொடுப்பாரா என்று சொல்கின்ற இயேசு கடைசியாக சொல்கின்றார், அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்தனை உறுதி. ஆகவே கேளுங்கள் என்று சொல்கின்ற பொழுது இறை வார்த்தையை கேட்பது மட்டுமல்ல, யோவான் சொல்வது போல நாம் வார்த்தையை கேட்டு அதை உள்வாங்கி அதன்படி நடக்கின்ற பொழுது
மூலமாக நாம் உலகத்துக்கு அடுத்த காரியங்களை மட்டுமல்ல, தூய ஆவியாரையும் நாம் பெற்றுக்கொள்ள ஜெபம், இறைவனோடு பேசுவது முக்கியம் என்பதனை நாம் பார்ப்பதோடு, ஆண்டவர் அது அபரிதமாக நமக்கு கொடுப்பார், அளவின்றி கொடுக்கின்றார் என்பதை யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலேயும் நாம் பார்க்கின்றோம். ஆக கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மூன்றாவதாக அமிதமாக பெற்றுக்கொண்ட அந்த கொடை தூய ஆவியார் நம்மில் நம் வழியாக இறை ஆட்சியை நிலைநாட்ட அவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். இந்த பணியை நாம் செய்ய வேண்டும் என்றால், குறிப்பாக இயேசு சொன்னது போல நற்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும். யோவான் நற்செய்தி 20:22 தூய ஆவி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்ன இயேசு, மார்க் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று பணித்தார். எனவே நாமும் தூய ஆவியானவரை பெற்ற நிலையில் நற்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும். நாம் நினைக்கலாம் நற்செய்தி ரோட்டிலே இருந்து கூற அறிவிக்க வேண்டும் என்று. அதுதான் நற்செய்தி அறிவிப்பு என்று அல்ல, மாறாக நாம் பிறருக்காக ஜெபிப்பதும் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன் தலையிட்ட நிகழ்வுகள் மூலமாக எவ்விதமாக கடவுளுடைய அன்பையும் மன்னிப்பை பெற்றுக் கொண்டோமோ அதை பகிர்ந்து கொள்வதும் நற்செய்தி அறிவிப்பாகும். பல சமயங்களில் நாம் இறைவனுடைய மன்னிப்பை, பராமரிப்பை, அவருடைய தோழமையை நாம் உணர்ந்திருக்கின்றோம். இந்த வாழ்வு பகிர்வானது மற்றவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும். கிறிஸ்துவில் நெருங்கி வருவதற்கு அது வாய்ப்பளிக்கும். இரண்டாவதாக நாம் அறிவது போல இயேசு உலகிற்கு வந்தது நம்மை பாவத்திலிருந்து விடுவித்து கடவுளுடைய பிள்ளைகளாக நம்மை உருமாற்றம் செய்வதற்காக. எனவே நாம் அதன் மூலமாக கடவுளுடைய பிள்ளைகளாக இறை ஆட்சிக்குள் சேர்ந்து வாழக்கூடிய மகிமையை நாம் பெறுகின்றோம். எனவே நம்முடைய வாழ்விலும் பிறருடைய வாழ்விலும் பாவம் தாக்காது இருப்பதற்கு நம்மால் இயன்றதை செய்ய வேண்டும். மட்டுமல்ல, பாவத்திற்கு நாம் ஒருபோதும் துணை போகாமல் இருப்பதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். மேலும் பாவிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இறுதியாக நம்முடைய வீடுகளிலே, இல்லங்களிலே, குடும்ப உறவுகளிலே நாம் ஒற்றுமையை வளர்ப்பதற்கு முன்வர வேண்டும். இரண்டாவது வாசகத்தில் நாம் கேட்டது போல நாம் எந்தவித பிரிவினை மனப்பான்மை இல்லாமல் தூய ஆவியால் ஒரே உடலாக வாழக்கூடிய வாய்ப்புகளை நாம் உருவாக்குகின்ற பொழுது கடவுளுக்கு பிரியமுள்ள மக்களாக நாம் வாழ முடியும். மூன்றாவதாக, இறுதியாக அன்புக்குரியவர்களே, தூய ஆவியார் என்றுமே நம்மை நன்மை செய்ய தூண்டுபவர். அன்னை மரியாளுடைய வாழ்க்கை நாம் பார்க்கின்றோம். தூய ஆவியை பெற்றுக்கொண்ட நிலையில் இயேசுவை தாங்கிய முறையில் முதல் செயலாக அவர் உதவி செய்ய போகிறது நாம் பார்க்கின்றோம். ஆகவே தூய ஆவியால் ஆற்றப்பட்ட எவரும் பிறருக்கு நன்மை செய்யாமல் இருக்க முடியாது. இதுதான் என்னுடைய வாழ்க்கை அனுபவம். ஏதாவது ஒரு நன்மை யாருக்காவது எப்பொழுதாவது எங்கேயாவது செய்வதற்கு இறைவன் நமக்கு வாய்ப்பளிக்கின்றார். தூய ஆவினால் உண்மையை நாம் ஆட்கொள்ளப்பட்டோம் என்றால் நாம் எப்பொழுதும் பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய எண்ணத்தையும் அந்த செயல்பாட்டையும் நாம் நிறைவேற்றுவர்களாக இருப்போம். உதாரணமாக நான் அடிக்கடி சொல்வது போல மருத்துவமனைகளை சந்திப்பது என உற்றார் இருந்தால்தான் என்று அல்ல, நாம் மாதத்திலே ஒரு முறை 2 முறையாவது நாம் மருத்துவமனைக்கு சென்று அவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பது, அல்லது நேரத்தை கொடுத்து வயதானவர்களிடம் பேசுவது,
தனிமையில் இருப்பவர்களும் நாம் தோழமை கொள்வது. இவ்விதமாக நம்மால் இயன்ற சிறு சிறு நன்மைகளை, அன்பை, பரிவை, பரிமாற்றத்தை, மன்னிப்பை கொடுக்கக்கூடிய நற்செயல்களை நாம் செய்கிற பொழுது நாம் உண்மையிலேயே கடவுளுடைய மனதை கொண்டவர்களாக, இயேசு மனதை கொண்டவர்களாக இருக்கின்றோம். நல்லது செய்யாவிட்டாலும் அல்லது செய்யுவேன் என்று நாம் கூறுவோம். ஆகவே நாம் நல்லது செய்யாவிட்டாலும் பொல்லாததை நாம் செய்யாமல் இருப்பதற்கு நாம் முயற்சி எடுப்போம். நான் பூசையின் தொடக்கத்தில் சொல்வது போல கொரோனா தொற்று நோயில் இருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும். அதுபோல இறை ஆட்சிக்கு நம்மை அனுமதிக்காத சில தொற்று நோயை நான் சொன்னேன். அதாவது பிறரை பற்றிய அக்கறை, இன்டிஃபரன்டிசம், அல்லது ஜாதிய உணர்வு, அல்லது தேசிய உணர்வு, நேஷனலிசம், மேலை நாடுகளில் கூடிய ரேசிசம், தான் தான் எல்லாம் என்று இருக்கக்கூடிய ஈகோட்டிசம், இத்தகைய தொற்று கிருமிகள் இவையெல்லாம் நம்முடைய நிலை வாழ்வுக்கு தடைக்கல்லாக இருப்போம். இவற்றை நீக்கிவிட்டோம் என்றால் நம் சகோதர உணர்வு, சமத்துவ எண்ணம், தோழமை உணர்வு, மன்னிக்கின்ற பண்பு, பகிர்ந்து வாழும் எண்ணம், இவற்றையெல்லாம் வாழ்கின்ற பொழுது உண்மையிலே நாம் தூய ஆவியால் இயக்கப்படுகிறோம் என்பதால் காற்று வீசுகிறது, அந்த பூ அசையுது, காற்று வருவது நம்மளுடைய செயல்பாட்டு மூலமாகத்தான் ஆவினுடைய இருப்பை நாம் உணர முடியும், பிரசன்னத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க முடியும். அது வழியாக நாம் இறை ஆட்சியை நாம் நிலைநாட்ட முடியும். ஆகவே கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ற காரணத்தினால் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த திருவிழாவை நாம் கொண்டாடவில்லை. ஆனால் அங்கு ஒரு அருமையான கருத்தை நாம் பார்க்கிறோம். அன்னை மரியாவோடு இருந்த பொழுதுதான் தூய ஆவியானவர் பொழியப்படுகின்றார். அதே போல அன்னை மரியாள் தூய ஆவியால் இயக்கப்பட்ட ஒரு நிலையில் தன்னுடைய உறவினரை எலிசபெத் சந்தித்த பொழுது அந்த அன்னை ஸ்நாபகர்களுடைய அன்னை எலிசபெத் என்ன சொன்னார்கள்? ஆண்டவருடைய தாய் என்று இல்லத்தில் வர வாய்ப்பு பெற்றது எப்படி? அவை எலிசபெத் அம்மா தூய ஆவியால் இயக்கப்பட்ட ஒரு நிலையில்தான் அன்னையுடைய மகிமையை, அவருடைய உயர்ந்த நிலை, ஆண்டவருடைய தாய் வர எனக்கு வாய்ப்பு ஏற்படும், நான் அருகதை சொல்கிறேன். அதுபோல அன்புக்குரியவர்களே, நாம் எந்த சபையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், கத்தோலிக்க சபையிலிருந்து வெளியே போனவர்களாக கூட இருக்கலாம், அல்லது பிற சபையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். உண்மையிலேயே ஆவியினால் இயக்கப்படுகிறவர்கள் என்றால் நிச்சயமாக இயேசுவை பெற்றெடுத்த அன்னையை பேருடையாள் என்று கூற வேண்டும். அவளுக்கு உரிய புகழ்ச்சியை, வணக்கத்தை கொடுக்கணும். கடவுள் அல்ல அந்த அன்னை. ஆகவே பலர் சொல்லுவார்கள் அன்னை மரியாதை பற்றி இழிவாக. உண்மையிலேயே பரிசுத்த ஆவியினால் இயக்கப்படுகிறோம் என்று கூறக்கூடிய நாம் அனைவருமே, இந்த மக்களும் அன்னை மரியாதை ஒருபொழுதும் புறக்கணிக்க மாட்டார்கள். என்னுடைய ஆண்டவருடைய தாய் என்று அன்னைக்கு உரிய இடத்தை, இறைவன் தாமே கொடுத்த இடத்தை நிச்சயமாக கொடுப்பார்கள் என்ற கருத்தை இந்த நாளிலே நாம் உள்வாங்கி, அந்த அன்னை எவ்விதமாக அன்னை மரியா பலருக்கும் நன்மை செய்த தன் மகனையே உவந்து தூய ஆவியால் இயக்கப்பட்டு கொடுத்தார்கள். அதுபோல நாம் அன்னை மரியின் வழியில் சென்றால் கிறிஸ்து மரணை கொண்டு இறைவனுக்கு உகந்த மக்களாக இருந்து இதை ஆட்சி நம்மிடம் பிறகு நிலைநாட்ட இதை கருவியில் நாம் செயல்படுவது உறுதி என்பதை கூறி, அத்தகைய ஒரு வாழ்க்கையை நாம் அனைவரும் சிறப்பாக நானும் வாழ எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்டு இறைவன் நம் வழியாக என்று போற்றப்படுவாராக. ஆவியின் வல்லமையால்
இவ்வகை பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் கனிவாக கேட்டு அருளியது போல நம்முடைய தாழ்நிலையும் கண்ணோக்க அருள் புரிவாராக. நீங்கள் அன்பான ஆண்டவரே, தாய் திருவையை உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுத்து வேண்டுகிறோம். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், பொதுநிலையினர் ஆகிய எல்லோரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இறைமக்களுடைய விசுவாச வாழ்வுக்கு தாய் திருவை எடுக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களிலும் இன்னும் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும் இறை ஞானத்தோடு செயல்பட எல்லோருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை நீர்தாமே கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் தாய் திருநாட்டிற்காக உம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம். தனிமைப்படுத்தப்பட்ட இந்த நாட்களில் பல்வேறு துன்பங்களுக்கு உள்ளாயிருக்கக்கூடிய மக்களை ஆண்டவரே நீர்தாமே கனிவோடு கண்ணோக்கியருளும். நாட்டை ஆளுகிற தலைவர்கள் மக்களின் துன்பம் போக்க ஞானத்தோடு செயல்படவும் பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்கானதாக அவர்கள் உருவாக்கி கொடுக்கவும் அதன் வழியாக துன்ப துயரங்கள் அகன்று மக்கள் நிலை வாழ்வினை பெற்றுக்கொள்ள தேவையான அருளை நீர்தாமே கொடுத்து காக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, இம்மறை மாவட்டத்திற்காக சிறப்பாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆயரவர்கள் எடுக்கக்கூடிய பல்வேறு விதமான முயற்சிகளுக்கு குருக்களும் இறை மக்களும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எல்லோரும் ஒன்றித்து வீடுகளை ஆலயங்களாக மாற்றியிருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்னும் இறை மக்கள் எல்லாரும் விசுவாசத்தில் தங்களையே உயர்த்தி கொள்ள தேவையான அருளையும் ஆசிரையும் நிறைவாக பொழிந்து காக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுக்காக திருப்பலி நிறைவேற்றுகிற முன்னாள் ஆயர் மேதகு ஜூட் பால்ராஜ் ஆண்டகை அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே சிறப்பாக அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடு. அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட இந்த நாட்களில் இறை மக்களுக்காக ஜெபிக்கிற அந்த வேண்டல்களை எல்லாம் ஆண்டவரே நீர்தாமே கேட்டருளும். தொடர்ந்து அவர்களோடு நீர்தாமே பயணித்து அவர்கள் இந்த நாட்களிலே ஏறெடுக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களுக்கும் நீர்தாமே பதில் கொடுத்து அவரை நல்ல உடல் உள்ள சுகத்தோடு தொடர்ந்து வாழ வைக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்று வியாதியினால் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவர்களை புரிந்து வாடி வருந்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் ஆண்டவரே நீர்தாமே ஆறுதலையும் வலிமையையும் கொடுத்து அவர்களோடு இருந்து இந்த துன்பகரமான நாட்களிலே தங்களுடைய விசுவாச வாழ்க்கையினால் தங்களுடைய உள்ளத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய வெறுமையை நீர்தாமே போக்கி அவர்களை காத்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஊருடைய தனிப்பட்ட கருத்துக்காகவும் மௌனமாக வேண்டிக் கொள்வோம். கனிவுள்ள தந்தாய், நான் அனைவரும் உம்முடைய தூய ஆவியால் வாழும் இல்லங்களாக உருமாற்றம் பெற அருள் புரிய வேண்டும் என்று எங்களுக்காக பிறந்து மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா
பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்ற தகவலை மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருமகனின் வாக்குறுதிக்கு ஏற்ப தூய ஆவியாரின் பழைய உண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரே எங்களை நிறை உண்மை நோக்கி வழி நடத்துவாராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீ பாஸ்கா மறைபொருளை நிறைவுறச் செய்கின்றீர். ஒரே திருமகனோடு உறவு கொள்வதனால் உரிமை பேரான மக்களாக நீ ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூய ஆவியாரை வழங்கினீர். திரு அவை பிறந்த அந்த நாளிலேயே அதே ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறை அறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கையை அவரே அறிக்கையிடச் செய்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மனிதர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நான் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதும் அப்பத்தையும் மீட்படைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழிய புரிய தகுந்தவரை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதர் ஆண்டனி சாமி ஆண்டகை, இந்த நாளிலே இந்த திருப்பலை நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் ஆயர் மேதகு ஜூன் பால்ராஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உழைச்சருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என் பாதுகாவலர் புனித சவேரியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது
வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்துராவை நம்பிக்கையை கண்ணோக்கி முத்துருவத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும்.
மன்றாடுவோமாக. உள்ள கொடைகளை முத்துராவைக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நீர் எமக்கு அளித்துள்ள அருளை எம்மில் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூய ஆவியார் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெறுவதாக. இந்த ஆன்மீக உணவான நிலையான மீட்பு எங்களில் வளர்வதாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தாம் சீடர்களின் மனங்களில் துணையாளராம் தூய ஆவியாரை பொழிந்து ஒளிர்மிக்க திருவுளம் கொண்ட ஒளிகளின் தந்தையாய் இறைவன் தமது ஆசியால் உங்களை மகிழ்வுறச் செய்து அதே ஆவியார் கொடைகளால் உங்களை என்றும் நிரப்புவாராக. ஆமென். வியத்தகு முறையில் சீடர்களுக்கு தோன்றிய அதே தீ உங்கள் இதயங்களை தீமை அனைத்திலிருந்தும் ஆற்றலுடன் தூய்மைப்படுத்தி தமது ஒளியை உட்செலுத்தி ஒளிர்ந்திட செய்வாராக. ஆமென். பல்வேறு மொழியினரை ஒரே நம்பிக்கை அறிக்கையில் ஒருங்கிணைக்க திருள் கொண்ட அவர் உங்களை அதே நம்பிக்கை நிலைத்திருக்க செய்து அதன் வழியாக நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை கண்டடைய செய்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. கிறிஸ்துவின் அருளான்பிலும் பிரமாணிக்கத்திலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ கன்னித்தாய் மாமரியே, உம் திருத்தாள் எம் தஞ்சமே. பெண்ணுலகம் போற்றும் என் தாய், மண்ணுலக மீட்பரித்தாய். அந்தமய நல்லறவே, சொன்னமய ஆலயமே, வாக்குத்தத்த பெட்டகமே, வள்ளல் மிகு ஆறுதலே, இவையின் வழிவந்த மக்கள் எம்மை என்றும் அன்பாய் ஆதரியே. வானுலக ராணினியே, வானகத்தின் ஏணினியே, ஞானம் நீரை மூரணியே, மன்சாலமோன் ஆலயமே, மீனனி தாங்கிய தலைவியே, வெண்மதி பாதம் கொண்டவளே, வானப்புகழ் தேவினியே, பாவிகட்கு தஞ்சம் நீயே, ஏனமுற்று நீவீர் எம்மை என்றும் அன்பாய் ஆதரியே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த
பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.